இன்றைய இளைஞர். அடுத்து திவ்யா அவர்கள் ஒரு 2-3 நிமிடம் இளைஞர்களை பற்றி. திங்களோடும் செழுபுருந்தி தன்னோடும் மண்ணோடும் விண்ணோடும் ஒடுக்கலோடும் கொங்குகடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாம். என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். என் தமிழ் சொந்தங்களாகிய உங்களுக்கு என்னுடைய மறு வணக்கம். நெருப்பை கொண்டு நெருப்பை அணைத்த என் பெருமானின் பாதங்களை சரணடைந்து இப்படி ஒரு அரியதொரு வாய்ப்பை நல்கிய தீபம் அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களுடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என் உரைக்குள் செல்வதற்கு முன் என் பெருமானை இவ்வுலகம் எவ்வளவு அழகாக கொண்டாடுகிறது என்பதை உங்கள் முன் சிறு துளிகள். கடந்த வாரத்தில் அனைத்துலக வள்ளலார் சிறப்பு மாநாடு நடைபெற்றது கீழ்ப்பாக்கத்தில். தமிழ்நாடு அரசு அதை முன்னெடுத்து நடத்தியுள்ளது. அந்த கீழ்ப்பாக்கத்தில் நடந்த மாநாட்டை முன்னிட்டு காஞ்சி ஏகாம்பரநாதர் பள்ளியில் இருக்கிற ஒரு தூணுக்கு வள்ளலாருடைய பெயரை சூட்டியுள்ளனர். வடலூர்ல ஒரு மூலிகை தோட்டம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார் வள்ளலாருடைய பெயர்ல. அது மட்டுமல்லாமல் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் அந்த 3 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாட ஆயத்தமாய்க்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கடலூரில் ஒரு பூங்காவிற்கு வள்ளலாருடைய பெயர் சூட்டியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி. சென்னையில் வள்ளலாருடைய ஆய்வு மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமில்லாமல் வடலூரில் இசை பயிற்சி பள்ளி, திருவருட்பிரகாச இசை பயிற்சி பள்ளி ஒன்று தொடங்கி இருக்கிறது. இதிலிருந்து நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் அவர்கள் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, தமிழை மீட்டெடுத்த ஒரு தமிழ் அறிஞர் என்பதை இந்நேரத்தில் நான் மார்த்தட்டி சொல்லிக் கொள்கிறேன். கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது என்றார் என் ஔவையாரின் பாட்டி. அப்பொழுது அப்படி இருக்க எங்களுடைய இந்த இளமை காலத்தை வறுமை வாட்டாமல் பசியிலிருந்து எங்களை மீட்டெடுத்த இந்த தீபம் அறக்கட்டளைக்கு நான் இந்நேரத்தில் நன்றி கலந்த வணக்கங்கள் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கெல்லாம் போட்டி தேர்வு படிக்கின்ற மாணவர்கள். இந்த சென்னை மாநகராட்சியை எடுத்துக்கொண்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த அண்ணா லைப்ரரி, அங்க போனீங்கன்னா எக்மோர்ல இருக்க ஒரு கன்னிமரா லைப்ரரி, அந்தாண்ட போனீங்கன்னா அண்ணா நகர். இந்த இருக்க மாணவர்கள்ட்டெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க இந்த அறக்கட்டளையின் முக்கியத்துவத்தை. ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய நேரங்கள்ல படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இல்லாம, எழுதுறதுக்கு பேனா இல்லாம, 2 வேலைங்கிறது 3 வேலைன்றது 2 வேலையா 1 வேலையா அப்படிலாம் நாங்க இருந்துட்டு இருந்தோம். இந்த அறக்கட்டளைக்கு வந்து நாங்கள் உணவு அருந்தியதற்கு பிறகு எங்களுடைய உணவுக்கான செலவுகள் குறைஞ்சிருச்சு. இதனாலே வந்து எங்களால ஒரு இடத்துல போய் டிஸ்பேட்ச் போட முடியுது. ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் எங்களால வந்து இந்த பணத்தை வச்சு அங்க வந்து எங்களால வந்து முன்னேற முடியுது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த இந்த தீபம் அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னா உலக பட்டினி குறியீட்டுல 102வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பட்டினி அந்த இதுல இருந்து 4% 3% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை ரொம்ப காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமானது பொருளாதார இன்மை. இந்த பொருளாதார இன்மைக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? வேலையின்மை. வேலையின்மைக்கு முக்கிய காரணம் சரியான வழிகாட்டுதல் இன்மை. இந்த நம்ம சங்க இலக்கியத்துல குறுந்தொகையில ஒரு பாட்டு இருக்கு, வினையே ஆடவருக்கு உயிரின்னு. ஒரு வேலை செஞ்சாதான் அவனை ஆண்மகனா இந்த சமூகம் ஏத்துக்கும். ஆனா இது அப்படி இல்லைங்க. இப்ப தற்காலத்துல ரொம்ப மாறிடுச்சு. வினையே மனிதருக்கு உயிரி. ஒரு வேலையை நம்ம செஞ்சாதான் இந்த மனிதனா இந்த சமூகம் ஏத்துக்கும். இல்ல அப்படின்னா இவன் வந்து இந்த மனிதன் வந்து வெறும் எலும்பும் அந்த சதையும் போட்டுன ஒரு சத பிண்டமா தான் இந்த உலகம் நம்ம பாக்குது. இப்படி இருக்க சூழ்நிலை நான் ஒத்துக்கிறேன். நிறைய வந்து இந்த போட்டி இதுல வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்குதான். இப்போ சமீபத்துல ஏஐ உச்சி மாநாடு டெல்லியில நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டாண்ட் அப் கம்பெனி இதெல்லாம் நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனாலதான் அவங்களுடைய முயற்சி கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அந்த வழிகாட்டுதல் கொண்டு வர்றதுக்கு தான் இங்க நம்மளுடைய வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இளைஞர்கள் எப்படி வந்து இந்த போட்டி நிறைந்த உலகத்துல முன்னேறி போறது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இங்க வந்திருக்கவங்க இந்த அவையில கூறுமாறு கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா ஜோதிஸ்வரி அம்மா வந்து அந்த மரியாதையை செலுத்த வேண்டுகிறேன்.
அடுத்து ஸ்ரீராமன் அவர்களுக்கு சங்கரன் ஐயா மரியாதை செலுத்த வேண்டுகிறேன். அடுத்து எங்களதுக்கு தீப மரக்கட்டளைக்கு தூணாக இருக்கக்கூடிய பவானி சங்கர் ஐயா ஒரு 2 நிமிடம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தீபம் அறக்கட்டளை செய்யும் தொண்டுகளை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். எங்கெல்லாம் பசி இருக்கிறதோ, சகோதரி சொன்னார் 10% 3% இப்போது குறைந்துள்ளதாக. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் பசியால் இறந்த மரணங்களின் எண்ணிக்கை மிக 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 அதிகம். குறிப்பாக வள்ளலார் அவர்கள் முதலில் வைத்தது பசியை போக்குவது. காரணம், அந்த காலத்தில் பஞ்சம் இருந்ததும், அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தால் உணவு பற்றாக்குறையும் இருந்தது. இங்கிருந்த அநேக செல்வங்களை அரசு, இங்கிருந்த ராஜா அவர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் ஆங்கிலேயர் எடுத்து சென்றனர். இப்பொழுது வள்ளலார் வந்தவுடன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவர் கூறிய அந்த நேரத்திய சமுதாயம் ஓரளவு மாறி இப்பொழுது இந்த வார்த்தையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஈவன் 3% என்று சொல்வதை பாரதியார் ஒருவனுக்கு பசி இல்லையேனில் உலகினை அழிப்போம் என்று விரைவாக சொன்னார். ஆகவே பசி போக்குவதையே குறிப்பாக இங்க தீபம் அறக்கட்டளை செய்து கொண்டிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். இங்கு பசி என்று வேறு மாநிலத்தில் இருந்து குடும்பமாக மொத்தமாக வந்த சில குடும்பங்கள் செங்கல்பட்டு அருகே மெய்யூர் கிராமத்தில் தங்கியிருந்தது. அவர்களுக்கு உழைப்பு, ஊதியம் எதுவுமே இல்லை. அதை கேள்வியுற்ற தீபம் பாலா ஐயா அவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு சமையலுக்கு ஒரு ஆளை வைத்து அந்த அனைவருக்கும் உணவு கிடைக்குமாறு செய்கின்றார். இது மட்டுமல்லாமல் இங்கே அடையார் ஆஸ்பத்திரி இதை இடத்தில் நோயாளிகள் வருவர், நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள் உணவு கொடுப்பார்கள். அதுக்கு தகுந்தார் மாதிரி நோயாளிகளை பார்த்து கொள்வதற்காக ஒரு துணைக்கு வரும் ஆட்களை அங்கே அடையாறில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டால் என்ன விலையாகும் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்கும் வகையில் காலையில் கஞ்சி, மதியம் சாப்பாடு என்று இங்கிருந்து வேளச்சேரியில் இருந்து போகிறது. இது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் ஒரு அழைப்பு கூறினால் போரும், சரியான நேரத்தில் அங்கு முன்னரே அடைந்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலையில் இங்கு பாலம் ஐயா செயல்பட்டு வருகிறார். நான் அங்கே ஒரு உறுப்பினராக என்னால் முடிந்ததையும் செய்து பங்கெடுக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். இது இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்லாமல் செஞ்சி, செங்கல்பட்டு ஆகிய இடத்திலும் மருத்துவமனையில் உதவி செய்ய பாலா ஐயார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சாதாரணமாக வெளியில் செல்லும் போது அநேகம் பேர் பிச்சை கேட்பார்கள். அவர்களிடம் நாம் கொடுத்தால் அவர்கள் அதை பணமாக்கி, உங்களுக்கே தெரியும் பிச்சைக்காரர்களிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கிறது என்று. அதை விடுத்து பெரியோர்கள் பலரும் சொல்லி இருக்கிறார்கள், வயிற்று பசியை போக்குவதே சரி என்று. நாம் இது போல அறக்கட்டளை, சரியாக செயல்படுகிற அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்து நாம் இன்பம் பெறலாம், புண்ணியம் பெறலாம் என்று. அது மட்டுமல்லாமல் இங்கே பாலா ஐயா வயிற்று பசி மட்டும் போதாது என்று அறிவு பசிக்கு அவர் பலகாலம், எத்தனை ஆண்டு என்று எனக்கு தெரியாது, நான் இங்கு ஒரு 6 வருடங்கள் முன் வந்து சேர்ந்தேன். அதற்கு முன்னரே அறிவு பசிக்கு, அதாவது ஆங்கிலம் பேசுவது எப்படி என்று இங்கு இருக்கும் மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வாதார நிலையை உயர்த்த மிகவும் பணி செய்தார். அதன் காரணம் இங்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி பெருமை அடைந்த பலரும் உண்டு. இங்கே பங்கேற்பவர்கள் அநேக பேர் அவரிடம் பயின்றவர்கள். அவர் அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தையும் சேர்த்து இணைத்தார். அதாவது என்ன ஆன்மீகம் என்பது இப்போது எனக்கு புரிகிறது என்ன என்று. அதாவது கடவுளை சடங்குகள் வைத்து கோவிலில் கும்பிடுவது அல்ல, வள்ளலார் வழி வந்து மனித உள்ளத்தில் இருக்கும் கடவுளை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு
கூட இருக்கும் மனிதரிடமும் நாம் செயல்படும் செயலும் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றுவதிலே தான் இறைவன் இருக்கிறான். அவர்கள் நிறைவு பெற்றவுடன் அவர்கள் பெற்ற புன்முறுவலிலே இறைவன் இருக்கிறான், அதை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். இப்பொழுது அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக தெய்வீகமாக என்ன இளைஞர்களுக்கு கேள்வி பதில். ஏன் இளைஞர்களுக்கு ஆன்மீக, ஏற்கனவே வள்ளலார் சொல்லிவிட்டார், ஏற்கனவே பல பெரியோர்கள் சொல்லிவிட்டனர், பட் இருந்தாலும் ஏன் இப்போது இளைஞர்களுக்கு கூற வேண்டும்? வள்ளலார் கூறியது அந்த காலத்தில், அந்த சமயத்தில், அந்த சூழ்நிலையில் எவ்வாறு அந்த அறிவு பசியை, ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை என்ன? நாம் எல்லோருக்கும் தெரியும். 3% பசி இல்லை என்கிறார்கள். ஆனால் இப்போது சில பிரச்சனைகள் மேலெழுந்து உள்ளது. உண்மையா இல்லையா? அப்போது இந்த காலத்திற்கு வேண்டியபடி நாம் எவ்வாறு நம்ம ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்து மேல் செல்ல வேண்டும் என்ற பல கேள்விகள் வரும். இதை இங்கிருந்து சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், சன்மார்க்கிகள் இருக்கிறார்கள், எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற உங்கள் சிந்தனையை தூண்ட வேண்டும். நாம் பெரியோர்கள் சொல்கிறார்கள் என்று அப்படியே கேட்டுக்கொள்ளவே கூடாது. அதை எவ்வாறு நமக்கு புரிகிறது, அப்படி ஆராய்ந்தால்தான் நமக்கு முழுமையாக அதை ஒத்துக்கொள்ள முடியும். அதை சிந்தித்து இது முதலில் அவர் சொல்வது தவறு, இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்ற கேள்வியுடன் ஆரம்பிக்க வேண்டும். இதை ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பிறகு மெதுவாக அது சரிதான் என்ற முடிவுக்கு வர வேண்டும். நாம் முழு மனத்துடன் எந்த உண்மையையும் ஒத்துக்கொள்ளாமல் அதை கடைபிடிக்க முடியாது. அருமையான ஒரு இடத்தில் இளைஞர்களுக்கு ஆன்மீகத்தை எவ்வாறு முன் வைப்பது என்ற சிந்தனையுடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பது எனக்கு இந்த தீபம் அறக்கட்டளையின் அருமையான முயற்சியாக தோன்றுகிறது. இதர் இளைஞர்கள் அனைவரும் பங்கு கொண்டு அவர்களுக்கு தோன்றுகின்ற எந்த சந்தேகமாக இருந்தாலும் வெளிக்கொண்டாந்து கேட்கலாம். இந்த வாரம் இல்லை என்றாலும் அடுத்த வாரம் பதில் சொல்லக்கூடும்.